டன்கிர்க் won't make you கிர்க். நிஜமாக சொல்கிறேங்க. டன்கிர்க் படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டன்கிர்க்கில் நடந்த ஒரு இவாக்குவேஷனை பற்றிய படம் தான் டன்கிர்க்ன்றது பேர்லேயே தெரியுது இல்லையா? ஆனால் வேற எல்லாருன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால லேவராருன்னு சொல்கிறாரு கிறிஸ்டோபர் நோலன். ஆயுத எழுத்து படத்தில் நேப்பியர் பிரிட்ஜ்ன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து 3 பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்டோரி போகும் இல்லையா? இந்த படத்தில் 3 பிரான்ச் வந்து ஒரு பாயிண்ட்ல சேரும். தட் இஸ் த கிளைமேக்ஸ், தட் இஸ் த லெவல் ஆஃப் நான் லீனியாரிட்டி ஹேண்டில் பை கிறிஸ்டோபர் நோலன் இன் திஸ் மூவி. ஏர், சி, மோல், இதுதான் 3 இடங்கள். இங்கே தான் கதை ஆரம்பிக்கும். இதுவே நம்மளை ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா டன்கிர்க்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை சொல்ல போகிற படத்தில் அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி 3ஆ பிரித்து ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தது புத்தால்தனம் அப்படின்னா, அதுவும் சும்மா பிரிக்கலைங்க அவரு. 1 டே 1 வீக் 1 ஹவர், அதாவது 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு கிளை வரும், இன்னொரு கிளை 1 டே டிராவல் பண்ணி வரும், இன்னொரு கிளை 1 வீக் டிராவல் பண்ணி வரும். கேட்கும்போது செமையா இருக்குல்ல? இன்செப்ஷனே எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. இன்ட்ரெஸ்டாக இப்போ வரைக்கும் புரியல. இந்த படம் அதுக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த 2 படங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, நான் லீனியாரிட்டி மட்டும் தான். அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி டைம் கொடுத்து படத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் டீட்டெயில் அண்ட் டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படம் போக போக நோ லேண்ட் படம் மாதிரி இருக்காது, நோ லேண்ட் படமாயிரும். ஏர், சி ரெண்டுத்தையும் அதி அற்புதமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. பல நேரங்களில் எங்கே வச்சிருப்பாங்க கேமராவை, எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற கேள்வி நம்மளை சுற்றி வரும். ஆனால் ஒன்றுங்க, வானம் விமானம் இதை பல கோணங்களில் காமிச்சு ஆகாசத்தை அற்புதமாக காமிச்சிருக்கேன் பாரு தம்பி, அதுக்கே நீ எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல வச்சார் நோலன். ஒரு கப்பல் தண்ணியில் மூழ்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து காமிப்பாங்க, தண்ணி உள்ளேருந்து காமிப்பாங்க, அது கப்பலில் கேமரா வச்சு காமிப்பாங்க, தண்ணி போய் கப்பல் அடிக்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சு காமிப்பாங்க. அசத்திட்டாங்க. நம்மளே தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி பல நேரங்களில் சஃபகேட் ஆகும். தண்ணி மேலே நெருப்பெறியும் போது அவங்களாம் உள்ளே இருக்கும்போது நமக்கு எப்படியாவது அவங்க தப்பிச்சணுன்ற ஃபீலிங் நமக்கே அப்படியே கன்வே ஆகிடுதுங்க ஸ்க்ரீன்லேருந்து. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க எல்லாருமே தேட்டர் விட்டு வெளில மாட்டாங்க, டன்கிர்க் விட்டு தான் வெளில வருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சவுண்ட் டிசைன். அங்கே யாரையாவது சொல்கிறாங்கன்னா நம்ம அப்படி கண்ணு முடி திறப்போங்க. அவங்களுக்கு எப்படி அந்த சஃபகேட் ஆகும்போது நமக்கு சஃபகேட் ஆகுது. அதுக்கான முக்கியமான காரணம் சவுண்ட் டிசைன். செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, அப்பா என்ன டைரக்ஷன், ஆஹா என்ன சவுண்ட் டிசைன் இப்படி சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசி 2 நிமிஷத்தில் எமோஷன்ஸை வச்சு ப்ளே பண்ணிட்டாருங்க. சில பேர் அழுதுட்டு கூட வெளில போகலாம். ஏன்னா ஒரு வரலாற்று பதிவு எடுக்கும்போது அந்த நிகழ்வு ஏன் வரலாறாச்சு அப்படின்றத கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணும் இல்லையா? அதுக்கு எமோஷன்ஸ் தான் முக்கியமான காரணம். லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஜன்னல், பியர் பாட்டில், நியூஸ் பேப்பர், லேண்டிங் கியர், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரில்லியண்டாக ப்ளே பண்ணியிருக்காரு மிஸ்டர் நோலன். தி எழுத்தாளர் நோலன் இருக்கார்ல, அப்படியே வெகுண்டு எழுதிட்டார் கடைசி 3 நிமிஷத்துல. அரசியல், வாழ்வியல், போராட்டம் இதெல்லாம் சொன்னவர் கடைசியா நம்பிக்கையோடு முடிச்சாருங்க. ஸோ ஆன் தி ஹோல் டன்கிர்க் படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு ராத்திரியே 2000 நோட்லாம் செல்லாது அப்படின்னு புதுசாக ஒரு டிமானிட்டேஷன் வந்தால் கூட நாளைக்கு போய் பார்க்க வேண்டிய படம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் எனக்கும் எங்கள் டீமுக்கும் எங்கள் கூட படம் பார்த்த ஒரு 10-15 பேருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி தந்தது. எப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம் அப்படின்றது, என்ன பண்ணாலும் ஆஹா எப்படி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம், ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டான ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாவில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட இதை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வருங்க. ஆனால் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னப்பா நோலன் படம் ஒன்றும் புரியாதப்பா நமக்கு அப்படின்னு தயவுசெய்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக புரியும், தைரியமாக போய் பாருங்கள். ஓகே, டன்கிர்க் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத டக்குனு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது. www.bnnews.com போயிட்டு உங்களை ஃபேவரட் படங்களுக்கு ரேட்டிங் கொடுத்து தரலாம். ஈவன் டன்கிர்க் நம்மளோட ப்ரீவியஸ் மூவி ரிவ்யூ கீழே செல்வம் துரை வரே வா பாசிட்டிவ் கமெண்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. செல்வம் துரை உங்கள்கிட்ட பாசிட்டிவ் கமெண்ட் வாங்கிட்டேனா, இந்த வாட்டி வாங்கினா இல்லைன்றதை கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, அகமது மீரான் என்ன ஆசையா செல்லமா அண்ணன் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு மாத்து அண்ணா அப்படின்னு போட்டாங்க. என்ன மாத்திர போறாங்க அகமது மீரான், நீ என்ன சொல்ல வந்தீங்களோ அதை கரெக்டா தெளிவா ஃபுல்லா பெருசாவே சொல்லுங்க. நம்மள்ட்ட இடம் இல்லை, கமெண்ட் தானே.